விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஸ்கூல்ல நடக்கும். யார் யாரெல்லாம் அதுக்கு அலோவ் பண்ண போறீங்க? பகுத்தறிவுக்கு ஏற்ற வகையில அறிவியல் ரீதியா அந்த மாதிரி ஏதோ பிளான் வச்சிருக்கீங்களா? நல்ல கேள்விங்க. அறிவியலுக்கு புறமான எந்த விஷயங்களுக்கும் எங்களுடைய கல்வி சாலையில் இடம் கிடையாது. முழுக்க முழுக்க தன்னம்பிக்கை, அறிவியல், பகுத்தறிவு, சமூக நீதி இதை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த ஸ்கூலுடைய தூதுவர்கள் யாருன்னா முன்னாள் மாணவர்கள் தான். அந்த அலுமினி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் அம்பாசிடர்ஸா திருப்பி கூட்டு வந்து அந்த குழந்தைகள் கிட்ட பேச வைக்க போறோம். நான் இந்த கிளாஸ் தான் படிச்சேன், இந்த கிளாஸ்ல இவ்வளவு மார்க் வாங்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், வேலைக்கு போனேன், நீங்க நல்லா இருக்க ராஜாமா இருங்க, நீயும் அது மாதிரி வரணும்னு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்படி தான் படிக்கும்போது சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன கசப்புணர்வுகள் இருக்கும். யாரோ ஒருத்தங்க சத்தம் போட்டுட்டாங்க, அவங்க மேல ஒரு கசப்புணர்வு இருக்கும். படித்து முடித்து 25 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து சிறப்பு விருந்தினராக போய் பேசி முடித்து கீழே இறங்கின பிறகு என்னுடைய டீச்சர் ஒருத்தரை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி 2 பேரும் கண்ணீர் விட்டுட்டாங்க அறியாம. ஆனா படிக்கும்போது எங்களுக்குள்ள அவ்வளோ வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அன்னைக்கு அவர் கடுமையாக என்னை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு நடந்து கொண்டதால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்ப அதை போன்ற விஷயங்களாம் சரி செய்வதற்காக தன்னார்வலர்கள், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் முன்னாள் மாணவர்களை நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக போன கல்வியாளர்களோட அதிகமாக உள்ள கொண்டு வருவோம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மிக முக்கியமான இடங்கள். இந்த போதையின் பாதைக்கு அவர்கள் சென்று விடாமல் தடுப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்க நாங்கள்